Amen. Praise the Lord to you people of God. இந்த காலை வேளையில கூட இந்த ஓய்வு நாளிலும் அவரை உயர்த்தி உயர்த்தி பாடி நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுரூபத்தை தேவனால் கொடுக்க முடியும். Worship has the power to change our life in a radical way. அழகா சொல்லுவாங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க நல்ல ஜெபத்தை கொண்டு வருவாங்க, நல்ல பிரசங்கம் செய்யற நல்ல பிரசங்கத்தை கொண்டு வருவாங்க. ஆனா ஒரு நல்ல ஆராதனை வீரன் தேவனையை கொண்டு வருகிறான். So the worship has very strong power to change your life. Most of my life has been changed only by the worship, what I do in my personal prayer. And this morning I want to encourage you, just join with me in spirit. Wherever you are, நீங்க எங்க இருந்தாலும் சரி, ஒரு டிவில பார்க்கலாம், நீங்க ஹெட்செட்ல கேட்டுட்டு இருக்கலாம், என்னோட கூட சேர்ந்து அவரை நீங்க உயர்த்த உயர்த்த உங்க வாழ்க்கையை அவர் மாற்றிக்கிட்டே இருப்பார். Hallelujah. I can feel the presence of the Lord is being set loose right now. If you are open to God, if you are ready, God is ready to pour out His power and anointing upon you. Hallelujah. இந்த காலை வேளை எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே இது வரைக்கும் என்னென்னமோ வேணும்னு ஓடிட்டு இருந்தாலும் இந்த காலை வேளை நான் ஒண்ணு கேட்கிறேன், நிறைய விஷயம் நம்ம தேடி ஓடி ஓடி நமக்கு அது தோல்வியை கொடுத்துருக்குது. We have been searching many things and it has disappointed us. We have been searching many people but it has disappointed us. But this morning, how many are ready and going to say, God, எனக்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஒரு உரிமையை பாராட்ட, ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம அவரை பாட பாட, I'm telling you, you will see the change in your life. Hallelujah. If you don't know this song, அப்படியே என் கூட சேர்ந்து பாடிக்கிட்டே இருங்க, ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு, மாயையான உலகில் நீர் மாத்திரம் எனக்கு, மாறிடும் உலகில் நீர் மாத்திரம் எனக்கு, மாயையான உலகில் நீர் மாத்திரம் எனக்கு, மாறிடும் உலகில் நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு. அப்பா நீர் மாத்திரம் எனக்கு டாடி, நீங்க மட்டும் எனக்கு அப்பா, உம்மை முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன். அரணும் என் கோட்டையும் நீர் மாத்திரம் எனக்கு, கோட்டையும் துருகமும் நீர் மாத்திரம் எனக்கு, அரணும் என் கோட்டையும் நீர் மாத்திரம் எனக்கு, கோட்டையும் துருகமும் நீர் மாத்திரம் எனக்கு, துருகமும் கேடகமும் நீர் மாத்திரம் எனக்கு, கேடகமும் கண்மலையும் நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு, ஓ நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் யாருண்டு எனக்கு, ஆசை வேறு உம்மை என்று யாரும் இல்லை எனக்கு, ஆதரவு உம்மை என்று யாரும் இல்லை எனக்கு, ஆசை வேறு உம்மை என்று யாரும் இல்லை எனக்கு, ஆதரவு உம்மை என்று யாரும் இல்லை எனக்கு, ஆனந்தம் உம்மை என்று யாரும் இல்லை எனக்கு, எண்ணங்களில் உம்மை என்று யாரும் இல்லை எனக்கு, நீர் மாத்திரம். Come on people, அவரை பார்த்து, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு, come on, நீர் மாத்திரம்.
மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம். Come on, நீர் மாத்திரம், நீர் மாத்திரம். Oh, come on, நீர் மாத்திரம். அறிக்கையிடுங்க, நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம். One more time, நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம். நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு. நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு. ஆமென். எதை சொல்றீங்க? நம்பிக்கையும் நீர்தான், என் நங்கூரமும் நீர்தான். ஆமென். ஆண்டவர் மாத்திரம் தான் நமக்கு பெரிய நம்பிக்கையா இருக்க முடியும். என்னைக்கு உங்க நங்குரம், இந்த நங்குரம் பார்த்துருக்கீங்கன்னா அது போட்டால் அப்படியே பிடிச்சிக்கும். என்ன காற்றடித்தாலும் என்ன சேதம் வந்தால் நங்குரம் அப்படியே அந்த ஆங்கர் to be strong. Today I want to raise up a question. Is your anchor is weak or strong today? Put your anchor on God no matter what. என்ன ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, உங்க நங்குரம் அவர் மீது இருக்கும் என்று சொன்னாள். உன்னுடைய படகு அழிந்து போகாது. Today God says you will not be spoiled because your anchor is upon God. Amen. Hallelujah. நம்பிக்கையும் நீர்தான், நங்குரமும் நீர்தான், நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தான். இந்த பாடல் பாருங்க, ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல். எப்போல்லாம் இந்த பாடல் நம்ம பாடுறோமோ நம்மளுடைய ஃபெய்த் வந்து அப்படியே கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். Amen. Guys, are you ready? Amen. Come on. Whoa. நம்பிக்கை நங்கூரும் நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்கும் இயேசுவே. வானம்ப பரிசுத்த தேவனை, பரலோக ராஜன், பாடல் பாடி கொண்டாடிடுவோம். வானம்ப பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை, பாடல் பாடி கொண்டாடிடுவோம். நம்பிக்கையும் நீர்தான், நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, என் நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. Come on, people of God, சொல்லுங்க, என் நம்பிக்கை அவர் மீது, என் நங்கூரம் அவர் மீது. Come on. How many of you ready? Come on, come on. பார்வோனை வென்றவரை துதிப்போம், துதிப்போம். எகிப்தியரை வென்றவரை துதிப்போம், துதிப்போம். பார்வோனை வென்றவரை துதிப்போம், துதிப்போம். எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். Come on. 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நாங்க 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். அதனால என் நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. Come on, hey. அவர் கல்லறை வென்றார், மரணத்தை வென்றார். கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், நீர் ஊற்றை தந்தவரை துதிப்போம். கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், நீர் ஊற்ற தந்தவரை துதிப்போம். பச்சை பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பச்சை பட்டினியே வந்தாலும் வறட்சியே என்றாலும் பாடல் பாடி சொல்ல முடியுமா? நம்பிக்கையும் நீர்தானே, என் நங்கூரம் நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரம் நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. நம்பிக்கை நங்கூரம், என் நம்பிக்கை நங்கூரம், நான் நம்பும் தெய்வம், நம்பினோரை காக்கும் இயேசுவே. 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம்.
ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி come on one last time நம்பிக்கை நீர்தான் நம்பிக்கையும் நீர்தானே நங்கூரம் நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே ஓ நம்பிக்கையும் நீர்தானே நங்கூரமும் நீர்தானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே 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 சொல்லுங்க நீர்தானே 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 ஹல்லேலூயா ஆமென். இப்பொழுது கூட இருக்கிறதுல கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே உங்க பிரசன்னம் எனக்கு தேவை ஆண்டவரே உங்க மகிமை எனக்கு தேவைன்னு சொல்லி I want you to just close your eyes and just move into the presence of the Lord. I believe இந்த பாடலை பாட பாட அவருடைய பிரசன்னம் ஒரு பெரிய சுகத்தை ஒரு பெரிய விடுதலையை உங்க வாழ்க்கையில கொண்டு வர போகிறது. ஆமென். நீர் இல்லாமல் நான் இல்லையே நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே நீர் இல்லாமல் நான் இல்லையே நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி நீர் இல்லாமல் நான் இல்லையே நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே நீர் இல்லாமல் நான் இல்லையே நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. இந்த நேரத்தில் கூட அவரை பார்த்தப்பா உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்க டாடி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது அவருடைய பிரசன்னம். Come on people. Oh la brache kere brato rama legadana moshe அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாமல் வாக்கு தத்தம் பிரசன்னமே உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி உங்க பிரசன்னம் எனது முகவரி உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே அழைக்கப்பட்டே நியமிக்கப்பட்டே நியமிப்பதுங்க பிரசன்னமே பிற பாஷை பேசுவோம் பிற தேசம் வாழுவோம் என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே பிற பாஷை பேசுவோம் பிற தேசம் வாழுவோம் Come on என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி கேளுங்க உங்க பிரசன்னம் தான்
Ola brashekera blatora bratereme. Likadana moshabala tura bratala rabadura mama shekara blatorama. Unga பிரசன்னம் ஒவ்வொரு மீது இப்பொழுது இறங்குவதாக. Right now, right now, right now. The Bible says, where 2 or 3 gather in my name, I will be in the midst of them, O Lord. Right now, as we are praising, let your presence, the heavenly presence will come down right now. Let your presence be an identity for us. Let your presence be the glory for us. The people who have lost the presence of God, this morning, let the presence of God will restore their prayer life. Every sinful nature, every demonic attacks, I command in the mighty name of Jesus, His presence will bring the deliverance. His presence will bring the mighty change. Receive it, dear people of God. This morning, His presence is coming down. It's coming down from heaven. Wherever you are, receive it. Whoa. Whoa. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. எல்லாம் சேர்ந்து Hallelujah, Hosanna. Whoa, hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Yeshua, hallelujah. Hallelujah, Hosanna. Amen. Praise the Lord. கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகும் சிறிய ஜெபத்தை செய்வோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பேசட்டும். உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில மறுரூபத்தை கொண்டு வரட்டும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது உங்க பிரசன்னம் இந்த வார்த்தைகளுக்குள்ளாய் கடந்து போய் மக்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கட்டும். In Jesus mighty name we pray. Amen and amen and amen. Even in this morning, God wants to speak into your life in Jesus mighty name. இந்த காலை வேளையில் ஒருவேளை if you are sitting for some answer, if you are waiting for some answer, this morning God is bringing an answer into your life. The Lord says God knows how to proceed. நல்ல ஒரு amen சொல்லுங்க. Amen. If you are waiting for some answer, if you are waiting for some breakthrough,
proceed. சில பேருக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குன்னு தெரிஞ்சோ ஆண்டவரை பயங்கரமா கேள்வி கேட்பாங்க. ஆண்டவர் எப்படி செஞ்சார், ஆண்டவர் அப்படி செஞ்சார், எனக்கு செய்யல, அவங்களுக்கு செஞ்சார். நீங்க இந்த 3 காரியம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். Internally, are we changed? Are we renewing your mind? God is reminding you. இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாமல் renew your mind. உன் சிந்தை renew ஆகட்டும். நெகட்டிவிட்டில வெளியேடு. பயமா இருக்கு, நடுக்கமா இருக்கு, என் வேலையில கான்சென்ட்ரேட். Come on. Every negative zone that is not letting you to proceed, this morning God is bringing a great deliverance in Jesus' mighty name. I speak the deliverance upon you. Lord, amen. Hallelujah. Hallelujah. The lust of this world, amen. ஆண்டவர் எடுத்து போடுகிறார். உங்க வாழ்க்கையில எந்தெந்த இச்சிக்கிற காரியங்கள் தினந்தோறும் உங்களை, இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ரொம்ப கடினப்படுறேன், இந்த காரியங்கள்லாம் என்ன தினந்தோறும் என்னுடைய வீக்னஸா மாறுது. எதெல்லாம் உங்க வீக்னஸா இருக்குதோ, நான் பேசுறவங்களுக்கு புரியும், எதெல்லாம் வீக்னஸா உங்க லைஃப்ல ஃபீல் பண்றீங்க, அதெல்லாம் உங்களுக்கு பாவத்துக்குரிய காரியங்களை கொண்டு போதும். இந்த காலையில கர்த்தர் அதை உடைக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. And you are set free. Amen. You will proceed. The enemy would have said, நீ பாவம் செஞ்சுட்ட, நீ கேவலமானவன், நீ சர்ச்சுக்கு போ, ஜெபம் பண்ண உனக்கு தகுதி இல்லை, சர்ச்சுக்கு போக தகுதி இல்லை, உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு மாதிரி பேசி குழப்புற காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். No, 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 no. God is forgiving you. You shall proceed for what God is having, a massive destiny that God is having for you. God is reminding the காலை வேளையில, there is a massive destiny I have kept for you. For that you need to renew your mind. God is able. ஆண்டவர் எனக்கு செய்வாரா என்ன அடையாளம் தேவையில்லை, அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குதா கூட தெரியாது. ஆனா கர்த்தர் செய்வார் என்ற ஒரு பகிரங்கமான விசுவாசம் நமக்கு தேவை. 4வது காரியம் பாருங்க, எபிசியன்ஸ் 2:4ல அந்த 3-4 அழகா சொல்லுது. But God, amen, but God who is rich in mercy and for his great love wherewith he loved us. Amen. சொல்லுங்க ஆமென். தேவனே தேவனுடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அப்படின்னு முடிக்கிறார். ஆமென் சொல்லுங்க ஆமென். Hallelujah. But God who is rich in mercy. The 4th thing, the God who is rich in mercy is bringing the mercy grace upon you, and you shall proceed forward in Jesus mighty name. Amen. பிசாசு உங்களை பார்த்து, நம்ம பெரிய பாவத்துல மாட்டிக்கிட்டோம், பெரிய சாபத்துல மாட்டிக்கிட்டோம், பெரிய இதெல்லாம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள உங்களை பிசாசு கொண்டு போவான்னு சொன்னா, இந்த காலை வேளை கர்த்தர் சொல்லுகிறார், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மை சிநேகிக்கிறார். His love is going to transform your life. Amen. ஒரு பக்கம் ஆண்டவர், நிறைய பேர் சொல்லலாம் அவர் ரொம்ப கோபமானவர், அவர் அழிச்சு உங்களை போட்டுற அப்படின்னு ஒரு சைடு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவர் ரொம்ப அன்பானவர். ஒருத்தனை அடிச்சு திருத்த முடியாதது அன்பினால கூட திருத்த முடியும். இயேசு அப்படித்தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அவருடைய அன்பு உங்க மொத்த வாழ்க்கையை மாற்ற போகிறது. இது வரைக்கும் we were focusing on the world. சில பேர் கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, சூப்பரா, அவங்கள மாதிரி ஒரு பக்தி யாருமே பார்க்க முடியாது. திடீர்னு ஒரு 15 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையான ஒரு முகரக்கட்டை வெளியே வரும். The true face will come out because there is no inwardly change. சில பேர் 1 மாசம் நல்லா இருப்பான், 2 மாசம் நல்லா இருப்பான், 6 மாசம் நல்லா இருப்பான், அதுக்கப்புறம் again to the backslide. Why? What is the reason? That reason, the inward change. Be not be conformed to this world, be transformed. Renew your mind by the word of God. Amen. His mercy and his love is going to transform your life. நான் குறிப்புகள் அழகா நான் சொன்னேன். First thing, God wants to change your internal things from worms to wings. And secondly, associate with godly people. Your association is very important. Don't associate with ungodly people. Don't take the unwanted advices. நிறைய வாலிபர்கள் நிற்கிறான், தேவையில்லாதலாம் மண்டையில போட்டு உட்காந்துக்கிறான். ஒரு பையனை கேட்டேன், ஏன்பா வேலைக்கு போல? இல்லை, நான் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாரெல்லாம் பார்த்தா வேலைக்கு போகுது 10 பேர் இருக்கிறாங்க, வேலைக்கு போகுது 10 பேர் உட்காந்துருக்காங்க. அதனால நான் வேலைக்கு போறதே கிடையாது. அம்மா அப்பாக்கு கஷ்டம், சுற்றி இருக்க உறவினர்கள் கஷ்டம், ஆனா அவர் ராஜா மாதிரி இருக்கிறாரு. The association is
is very important. உழைக்கிறவங்களோட ஓடு, உன்னை கர்த்தர் ஓட வைப்பார். ஆமென் சொல்லுவோம். ஆமென். Some Christian people, they listen to the lazy people commentary, they listen to the worldly commentary and they mix it, அவங்க இதை mix பண்ணி அவங்களே confuse ஆகிடுவாங்க. So your association should be with godly and anointed people. And thirdly, the lust of the world, the lustly desires, God is breaking it in your life in Jesus' mighty name. And fourthly, His grace, His mercy is showering upon you in Jesus' mighty name. And God says, you shall proceed. Amen. God knows how to proceed. Why are you so confused? ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? கர்த்தர் சொல்றார், He knows how to proceed your life. You are in God's hand. ஒரு நல்ல ஆமென் சொல்லுமா. ஆமென். உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னு நம்புங்க. ஆமென். உங்க லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்புங்க. ஆமென். பிரதர், அதுக்கான சாத்தியக்கூறி இருக்கா? அதெல்லாம் சொல்ல முடியாது. உனக்கு விசுவாசம் தேவை. பைத்தியக்காரத்தனமான ஒரு விசுவாசம். கர்த்தர் என்னை நடத்துவார். Amen. Now God says, as a prophetic word for everyone who's watching over the Sunday online service, God knows how to proceed. And He's proceeding something supernatural and massive things into your life. Get ready to experience a godly move. And I believe in coming season, you will stand as a great testimony. Father, I pray in the mighty name of Jesus. இந்த காலை வேளையில கூட நாங்கள் தியானித்த வசனங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை, அற்புதத்தை உண்டாக்கட்டும் சுவாமி. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் முகமுகமாய் பேசியிருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Let this word will not return empty, but let this word will bring a transformation into their life. I bless them in Jesus' mighty name we pray. Amen, amen, and amen. God bless you. And again I want to remind you, God is proceeding everything for you. Send your tithes and offering in our Google Pay. God bless you and God be with you. Amen, amen, amen.